கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும், மேகதாதுவில் காவிரியில் அணை கட்ட நடவடிக்கை எடுக்கும் கர்நாடக அரசை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பங்கே நடைபெற்றது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுள்ள கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூட்டுறவு கடன் தள்ளுபடி குறித்து அறிவிக்கப்பட்டிருந்ததில் 1 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு 5000 வரை மட்டுமே தள்ளுபடி என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பிற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும், முதலமைச்சர் அறிவிப்பை வாபஸ் பெற கோரியும், காவிரி ஆற்றில் மேகதாதுவில் அணை கட்ட நடவடிக்கை எடுக்கும் கர்நாடகத்தை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் துரைராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். என் பேர் ஆர் அன்பழகன், டெல்டா பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறேன். இன்னைக்கு கூடியிருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக. விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சிஎம், அதாவது தேர்தல் அறிக்கையில அவர் கொடுத்தது 5 ஏக்கருக்கு நாங்க முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார். அதுக்காக நாங்க இதுவரைக்கும் திமுக அதிமுக ஆண்டதுக்கு பிறகு இன்னைக்கு மாற்றாக இருக்கு எங்க பிள்ளைகளை எங்க விவசாயிகளை எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இந்த சிஎம் நாங்க தேர்ந்தெடுத்தது. அந்த தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி கடனாக எடுத்தவுடனே விவசாயியோட அடி வைத்து கைய வைக்கிறாரு. அது மிகவும் பெரிய தப்பு. மாண்புமிகு சிஎம்க்கு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரி பேச்சை கேட்காதீங்க. அதிகாரிகள் எங்க இருந்து வந்தாங்க? புதுசா இப்ப நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? இல்ல, அவங்களும் அதிமுக திமுகவுல இருந்து வந்த அதிகாரிகள் தான். அவங்க நீங்க செய்யக்கூடியது செய்யாதவர்களுக்கு தான் தடுத்து நிப்பாட்டுவாங்க. ஆகையினால உங்களோட சொந்த முயற்சியில விவசாயிகளுக்கு ஒரு பொழுதும் எதிர்ப்பா நீங்க நடக்காதீங்க. விவசாயிகள் என்னைக்கும் உங்க பக்கபலமா இருக்கணும்னா, விவசாயிகளுக்கு ஒரு சேவை செய்யணும்னா, விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை முதல்ல நிறைவேற்றுங்க. உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். முழுமையாக இந்த கடனை தள்ளுபடி வேண்டும். 5 ஏக்கருக்கு மேல உள்ள விவசாயிகளுக்கு 50,000 தள்ளுபடி வேண்டும். கொடுத்த நெல்லுக்கு உள்ள விலையை டன்னுக்கு 3500, கரும்புக்கு 4500 கொடுக்க வேண்டும். உர விலையை அதிகமாக உயர்ந்திருக்கு. 4 பங்கு உயர்ந்திருக்குங்க உர விலை. இன்னைக்கு உரம் போட முடியும் 2500 ரூபாங்க. ஒரு நெல்லோட விலை ஒரு மூட்டை 1800 ரூபாய் விற்குதுங்க. இவன் 2500 ரூபாய் அந்த உரத்தை வாங்கி ஒரு விவசாயி எப்படி போடும்? எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் அடமானம் வச்சாச்சு. இனிமேல் எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது வைக்கிறதுக்கு. இங்க கூடியிருக்க விவசாயி டெல்டாவோட விவசாயிகள் எல்லாருமே இருக்கிறோம். அனைத்து விவசாயிகள் சார்பாக நான் சொல்றேன், மீண்டும் ஒரு உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் இதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.